சமீப காலமாகவே சின்னத்திரை சீரியல் ஜோடிகள் திருமணம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் சின்னத்திரையில் மிக பிரபலமான ஜோடிகளாக இருக்கிறவங்க தான் சித்து ஸ்ரேயா. கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிஞ்ச திருமணம் அப்படிங்கிற சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. இந்த சீரியலில் ஹீரோவாக அறிமுகமானவங்க தான் சித்து. அதே சீரியலில் ஹீரோயாக நடித்தவங்க தான் ஸ்ரேயா. இந்த சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேருமே காதலிச்சு வந்தாங்க. ஆரம்பத்தில் இவங்களோட காதல் பற்றி சோசியல் மீடியாவில் பல கேள்விகள் வந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே அதுக்கு மௌனம் சாதிச்சாங்க. சீரியல் மூலமாக இவங்க ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானதுனால இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. அதோட சோசியல் மீடியாவில் இவங்களோட ஜோடி ஃபோட்டோஸ் தான் அதிகமாக வைரல் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் தங்களோட காதலை வெளிப்படையாக ஃபேன்ஸ் மத்தியில் அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நீண்ட நாட்களாக காதல் பறவைகளாக வலம் வந்த இவங்க கடந்த 2021 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோட கோலாகலமாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சித்து ராஜாராணி 2 சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரேயாவும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான அன்புடன் குஷி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயா ஜீ தமிழில் ரஜினி சீரியலுமே நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த எல்லா சீரியலுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. இந்த நிலையில் இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு அப்புறம் ஜீ தமிழில் ஒளிபரப்பான வள்ளியின் வேலன் சீரியல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலும் கடந்த வருஷம் தான் முடிவுக்கு வந்துச்சு. இந்த நிலையில சித்து மற்றும் ஸ்ரேயா தங்களோட கனவு இல்லத்தை கட்டி சில மாதங்களுக்கு முன்னாடி புதுமனை புகவிழாவை ரொம்பவே சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுவும் வீட்டில் பால் பொங்கி வரும்போது ரொம்பவே எமோஷனலாகி கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க ஸ்ரேயா. இந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துச்சு. இப்படி பல கட்டங்களை தாண்டி இப்போ திரைப்படங்களில் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சித்து. அது மட்டும் இல்லாமல் சித்து அண்ட் ஸ்ரேயா இவங்க 2 பேருமே சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து பல ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தலைவன் தலைவி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரேயாவை பார்க்கும்போது நித்யா மேனன் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, அவங்க ஃபேஸை பார்க்கும்போது க்ளோயிங்காக இருக்குது அப்படின்மே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஸ்ரேயா ரொம்பவே சப்பியாக இருக்கிறாங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஃபேன்ஸ் பலருமே இவங்க ப்ரெக்னன்சியை கூடி சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சித்து அண்ட் ஸ்ரேயா கூடி சீக்கிரமே தங்களோட ப்ரெக்னன்சியை சீக்கிரமே ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.